இந்த வீடியோல நாம பவர் சப்ளை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி கூட நான் பவர் சப்ளை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இப்போ அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஸோ அதை ரெஃபர் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோல நாம முதல்ல பவர் சப்ளை பத்தின காமனான விஷயங்களை பார்ப்போம். அதுக்கப்புறமா எந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணலாம், எந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணக்கூடாது, ஏன் எதுக்கு, அதுக்கான ரீசனையுமே இந்த வீடியோல நாம ரொம்ப கிளியரா பார்க்கலாம். ஸோ முதல்ல எல்லாருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, ஒரு 2000 rupeesல கூட நம்மளால 650 வாட் பவர் சப்ளை வாங்க முடியும். ஒரு 4000 rupeesல கூட ஒரு 650 வாட் பவர் சப்ளை வாங்க முடியும். ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸுக்கு அப்படி என்ன கொடுக்குறாங்க, ஸோ இந்த பிரைஸ் டிஃபரன்ஸ்ல அப்படி என்ன இருக்கு, ஸோ காசு அதிகமாக இருக்க பவர் சப்ளை வாங்கினா ரொம்ப சேஃப்டி அதிகமாக இருக்குமா, அதுதான் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இல்லை நாம கோல்டு சர்டிஃபிகேட், டைட்டானியம் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நல்ல ஹையர் சர்டிஃபிகேட் இருக்க ஒரு பவர் சப்ளை வாங்கினா அது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னு கிடையாது. சில லோன் சர்டிஃபிகேட் பவர் சப்ளைஸ் எல்லாமே கோல்டு சர்டிஃபிகேட் பவர் சப்ளைஸ் விடையுமே ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நாம ஒரு பவர் சப்ளை சூஸ் பண்ணும்போது மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது அதில் இருக்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஒரு பவர் சப்ளை எடுத்துட்டோம்னா அதில் ஓவர் வாட் ப்ரொடக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடக்ஷன், ஓவர் வாட்டேஜ் ப்ரொடக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொடுத்துருந்தா மட்டும் பத்தாது, அது சரியா வேலை செய்யணும். ஸோ அந்த சரியா வேலை செய்யற பவர் சப்ளைஸ் எல்லாமே இங்க தனியா லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல இருந்தா நாம ஒரு நல்ல பவர் சப்ளை சூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சீப்பான பவர் சப்ளை சூஸ் பண்ணோம்னா சரியான எஃபிஷியன்சி இருக்காது, சரியான பவர் டெலிவரி இருக்காது, நம்ம பிசியில் இருக்க காம்பனன்ட்ஸுக்கு எல்லாமே லைஃபுமே கம்மியா இருக்கும். சரியான பவர் டெலிவரி இருக்காதனால நம்ம சிபியு, ஜிபியு, மதர் போர்டு எல்லாம் காம்பனன்ட்ஸோட லைஃப் எல்லாமே கம்மியாகும். ஸோ நாம ஒரு நல்ல பவர் சப்ளை சூஸ் பண்றதுதான் எப்பவுமே பெஸ்டான ஐடியா. ஸோ முதல்ல நாம ஒரு பவர் சப்ளையோட காமனான விஷயங்களை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறமா நாம அப்படியே எந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே டீடைலா பார்ப்போம். ஸோ இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, ஒரு பவர் சப்ளைன்னு எடுத்துட்டோம்னா ப்ரௌன் சர்டிபிகேட் அப்படின்னு அந்த பவர் சப்ளை ரொம்ப சீப்பான பவர் சப்ளை, ஒரு கோல்டு சர்டிபிகேட் இல்லைன்னா டைட்டானியம் சர்டிபிகேட் அந்த மாதிரி பவர் சப்ளைனா ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஏன்னா அதோட ரேட்டிங் கோல்டுல இருக்கு, டைட்டானியம்ல இருக்கு, ஸோ நல்ல பவர் சப்ளை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. அந்த ப்ரௌன் சர்டிபிகேட், கோல்டு சர்டிபிகேட், டைட்டானியம் சர்டிபிகேட், சில்வர் சர்டிபிகேட் இதெல்லாமே ஒரு பவர் எஃபிஷியன்சி சர்டிபிகேட் தான், அது ஒரு சேஃப்டி சர்டிபிகேட் கிடையாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் கோல்டு சர்டிபிகேட் பவர் சப்ளை இருக்கனாலே அது ஒரு நல்ல பவர் சப்ளை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. அதை பார்த்து எப்பவுமே ஒரு பவர் சப்ளை வாங்காதீங்க. அது ஒரு எஃபிஷியன்சி ரேட்டிங் தான். அதுலயுமே நீங்க ஒரு ப்ரௌன் சர்டிபிகேட் பவர் சப்ளை எடுத்தீங்கன்னா அதை நீங்க டாப்ல இருக்க டைட்டானியம் சர்டிபிகேட் பவர் சப்ளை கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த எஃபிஷியன்சி டிஃபரெண்ட் ஒரு 10% உள்ளதான் வரும். ஸோ ரொம்ப டிஃபரெண்ட் எல்லாம் இருக்காது. ஒரு 50% இல்லைன்னா ஒரு 40% அந்த அளவுக்கு டிஃபரெண்ட் எல்லாம் இருக்காது. பவர் எஃபிஷியன்சியுமே ப்ரௌன்ஸ் டு டாப்ல இருக்க டைட்டானியம் கூட கம்பேர் பண்ணாலே ஒரு 8ல இருந்து 10% தான் டிஃபரெண்ட் இருக்கும். ஸோ நீங்க அந்த சர்டிபிகேட்ல ஃபோக்கஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக நீங்க சேஃப்டி ஃபீச்சர்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நாம காமனா யூஸ் பண்ற பவர் சப்ளை சைஸ் என்னன்னா, நம்ம யூஸ்வலா எல்லாருமே காமனா பிசிபிள் பண்றவங்க ATX தான் யூஸ் பண்ணுவோம். மினி பிசிபிள் பண்றவங்களுக்கு SFS பவர் சப்ளை யூஸ் பண்ணலாம். அதோட சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், அதே வேளையில எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். அது சின்ன சைஸ்ல இருக்கனால அதோட பிரைஸ் ஒன்றும் கம்மியா இருக்காது. அப்புறமா பவர் சப்ளைலயுமே 3 மாடுலர் பவர் சப்ளைஸ் இருக்கு. நான் மாடுலர், செமி மாடுலர், ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை. இந்த ஃபுல்லி மாடுலர் பவர் சப்ளை எடுத்தோம்னா அந்த பவர் சப்ளைல எந்த ஒரு கேபிள்ஸுமே அட்டாச்சா இருக்காது. எல்லா கேபிள்ஸுமே டிஅட்டாச்சா இருக்கும். நமக்கு தேவையான கேபிள்ஸை மட்டும் நாம பிளக் பண்ணா போதும். அதே நாம செமி மாடுலர் எடுத்துட்டோம்னா அதுல தேவையில்லாத கேபிள்ஸ் எல்லாம் டிஅட்டாச்சா இருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாம இப்ப எல்லாம் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் யூஸ் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த சேட்டா கேபிள்ஸ் எல்லாமே அதுல இருந்து மூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த GPU கேபிள், CPU கேபிள்ஸ் இதெல்லாமே அட்டாச்சா இருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறமா நான் மாடுலர் அப்படின்னு எடுத்துட்டோமா நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது அதுதான். எல்லா கேபிள்ஸுமே அட்டாச்சா இருக்கும். தேவையில்லாத கேபிள்ஸ் எல்லாமே கேபினெட்டுக்குள்ள தான் ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் காமனா நீங்க பவர் சப்ளை யூஸ் பண்ணும்போது பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் இங்க சொல்ல போறேன். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. ஸோ அது என்ன மிஸ்டேக்ஸ் தான், சில பேர் ஒரு ஃபுல்லி மாடல் பவர் சப்ளை எடுத்துட்டு சில பேர்கிட்ட எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை இல்லைன்னா ஓல்டு பவர் சப்ளை இருக்கும்போது அதுல இருக்க கேபிள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பவர் சப்ளைல இருக்க கேபிள்ஸ் எடுத்து இந்த பவர் சப்ளைல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிராண்ட் மாறி எப்பவுமே அந்த கேபிள்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல போய் முடியலாம். உங்க காம்பனன்ட்ஸ் அது ஷார்ட் சர்க்யூட் பண்ணலாம், இல்லைன்னா டேமேஜ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அப்புறமா பவர் சப்ளை எக்ஸ்டென்ஷன் கேபிள்ஸ் இருக்கு. நம்ம பிசி பில்டோட லுக் நல்லா இருக்கிறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ சில பேர் அதையே பவர் சப்ளையோட எண்ட்ல இருந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணவே கூடாது, அது கண்டிப்பா டேமேஜ் பண்ணும் காம்பனன்ட்ஸை. எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆல்ரெடி இருக்க கேபிள்ல இருந்து அந்த கேபிளோட எண்ட்ல தான் கனெக்ட் பண்ணவே தவிர பவர் சப்ளைல டைரக்டா பிளக் பண்ண கூடாது. ஸோ அப்புறமா இன்னொரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, எப்பவுமே நீங்க உங்க பிசி பில்டுக்கு பவர் சப்ளை சூஸ் பண்றீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க பிசி பில்டுக்கு கரெக்டா உங்களுக்கு ஒரு 550 வாட் பவர் சப்ளை தேவைப்படுது. அதாவது இப்போ நீங்க பிசி பில்ட் பண்றீங்கன்னா அந்த பிசியோட கம்ப்ளீட் பவர் சப்ளை ரிக்வயர்மெண்ட்டுவே ஒரு 500 வாட்ல வருது அப்படின்னா நீங்க 550 வாட்டா சூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே எக்ஸ்ட்ரா ஒரு
100 இல்லைன்னா 150 ஒரு பவர் கேப்பை எப்பவுமே வச்சிருக்கணும். எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறது தான் ரொம்ப நல்லது. உங்க பிசிக்கு 500 வாட் பவர் சப்ளை சரியா தேவைப்படுதுன்னா நீங்க 550 சூஸ் பண்ணாம 650 சூஸ் பண்ணுங்க. உங்க பிசி புல்லுக்கு 600 இல்லைன்னா 650 வாட் பவர் சப்ளை தேவைப்படுதுன்னா 750 இல்லைன்னா 700 சூஸ் பண்ணுங்க. அதுதான் எப்பவுமே பெட்டரான ஐடியாவா இருக்கும். கொஞ்சம் கேப் இருக்கிறது எப்பவுமே நல்லது தான். அதே வேளையில ஃபியூச்சர் ப்ரூஃபா கூட இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்றீங்கன்னா அந்த டைம்ல நீங்க பவர் சப்ளை சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையே இருக்காது. எப்பவுமே கம்மியா இல்லைன்னா சரியா இருக்க பவர் சப்ளை சூஸ் பண்ணாதீங்க. அதாவது வாட்டேஜ் சொல்றேன். எப்பவுமே எக்ஸ்ட்ராவா ஒரு 100 இல்லைன்னா 150 வாட் எக்ஸ்ட்ரா இருக்க பவர் சப்ளையே சூஸ் பண்ணுங்க. அதுதான் நல்ல ஐடியா. அதுக்கப்புறமா இப்ப வர பவர் சப்ளைஸ் எல்லாம் கவனிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. ATX அந்த மாதிரி ATX 3 இல்லைன்னா ATX 3.1 இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்துருப்பாங்க. இப்போ கரண்டா இருக்க ஸ்டாண்டர்ட் தான் ATX 3 அண்ட் ATX 3.1. ஸோ இதில் அப்படி என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு? இந்த ATX ஸ்டாண்டர்டான பவர் சப்ளை நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ATX பவர் சப்ளைல இன்னும் கொஞ்சம் பவர் எஃபிஷியன்சி நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக எல்லாம் வாங்கணும்னு எல்லாம் ரெக்கமெண்ட் கிடையாது. இந்த ATX ஸ்டாண்டர்ட் பவர் சப்ளைல 12 வாட் பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஜிபியூக்கு 12 வாட் பவர் கேபிள் தேவைப்பட்டுனா நீங்கள் கண்டிப்பாக இதை தான் வாங்கி ஆகணும். இந்த சிங்கிள் கேபிளாலேயே அப் டு 600 வாட் வரைக்குமே பவர் சப்ளையை டெலிவரி பண்ண முடியும். நீங்கள் RTX 3090 Ti எடுத்துட்டீங்கன்னா அதுலேருந்து NVIDIA இந்த கேபிள்ஸை ஸ்டாண்டர்டாக மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஒரு ஹையண்டான NVIDIA கிராபிக்ஸ் கார்டு இருக்குது, இல்லைனா ஹையண்டான NVIDIA கிராபிக்ஸ் கார்டில் பிசி பில்ட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ATX ஸ்டாண்டர்ட் பவர் சப்ளை வாங்கி தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ATX 3லேருந்து 3.1க்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ATX 3லேருந்து உங்களுக்கு இந்த 12 வாட் பவர் சப்ளை கேபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ NVIDIA அதில் தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங் டைமில். ஆனால் என்ன ஆச்சுன்னா கேபிள்ஸ் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதாவது நீங்கள் கிராபிக்ஸ் கார்டில் இந்த கேபிளை ப்ளக் பண்ணும்போது சின்னதாக ஒரு கேப் இருந்தாலுமே, அதாவது சின்னதாக கேபிள் பின்னாடி ஃபுல்லாக இருந்தால் கூட அந்த இடம் அப்படியே பவரில் மெல்ட் ஆகிடும். GPU கனெக்டரும் சேர்த்து கேபிளும் சேர்த்துமே மெல்ட் ஆகிடும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு இருந்தது ATX 3 ஸ்டாண்டர்டை யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த 3.1க்கு போகும்போது என்ன பண்ணாங்கன்னா இந்த 12 வாட் கேபிளையுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கேபிளில் இந்த மெல்டிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருந்தாலுமே நீங்கள் இந்த கேபிளை, அதாவது நீங்கள் இந்த 12 வாட் பவர் சப்ளை கேபிளை யூஸ் பண்ணி தான் உங்கள் ஜிபியூவை பவர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேபிளை ப்ளக் பண்ணிவிட்டு கேபிளை இப்படி சரிவாக பெண்ட் பண்ணி போடக்கூடாது. நீங்கள் ஒரு 35 மில்லிமீட்டர் கேப் விட்டு தான் கேபிளை அப்படியே கவர் பண்ணி இல்லைன்னா பெண்ட் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்குமே உங்கள் ஜிபியோட கனெக்டரில் மெல்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஹை அண்ட் பிசி பில்ட் NVIDIA GPU யூஸ் பண்ண போனீங்கன்னா இந்த பாயிண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 35 மில்லிமீட்டர் கேப் விட்டு தான் நீங்கள் அந்த கேபிளை பெண்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக NVIDIA GPU தான் ஹை அண்டான பிசி பில்ட் பண்ண போறீங்கன்னா ATX 3 ரெஃபர் பண்ணாமல் ATX 3.1 அதை யூஸ் பண்ணுறது தான் நான் 100% ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் தான் இந்த மெல்டிங் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கேப்பாக இருந்தாலுமே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம சேஃபாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பவர் சப்ளையில் தெரிஞ்சுக்க வேண்டிய காமனான விஷயங்கள். உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நாம் பவர் சப்ளை பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த பவர் சப்ளை வாங்கலாம், எது வாங்கக்கூடாது, இதை நான் இங்கே எப்படி காட்ட போகிறேன்னா நான் இங்கே ஒரு லிஸ்ட்டை காட்ட போகிறேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இருந்தால் நாம் எந்த பவர் சப்ளை வாங்கலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கான ரீசனையுமே பார்க்க போகிறோம். ஸோ இந்த லிஸ்ட் ஒன்றும் நான் கிரியேட் பண்ணது கிடையாது, இது வேறு டெவலப்பர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணது, பிசி என்தூசியாஸ். அவங்களோட நேம் எல்லாமே இந்த லிஸ்ட்டில் இருக்குது. இந்த ஃபுல் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போகும். நான் இதோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பவர் சப்ளை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த லிங்கை ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் பவர் சப்ளையை இருக்கா இல்லையாங்க, நீங்கள் வாங்க போகிற பவர் சப்ளை அதில் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஸோ இப்போ நாம் இந்த லிஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நான் ரொம்ப இன்டெப்த்தாக சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் நான் சொல்கிற அந்த வேர்ட்ஸை வச்சு ரெஃபர் பண்ணாலே போதும். கண்டிப்பாக உங்களோட பவர் சப்ளை ஆல்ரெடி உங்ககிட்ட பவர் சப்ளை இருந்தாலுமே அது டேஞ்சரில் இருக்கா, அதை மாற்றணுங்கிறதையுமே இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் PSU டயர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னோட பழைய வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது ஒரு பவர் சப்ளை ரேங்கிங்னு சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி எது அதிகமான ரேங்கில் இருக்கோ அது நல்ல பவர் சப்ளை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருப்பாங்க. இங்கே ABCDEF இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே லெஃப்ட் சைடில் இந்த F வரைக்குமே ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஏங்கிறத ஃபர்ஸ்ட் ரேங்க்னு வச்சுக்கோங்க, பிங்கிறது செகண்ட் ரேங்க், சிங்கிறது தேர்ட் ரேங்க், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதில் எல்லா F வரைக்கும் இருக்கிற ரேங்கில் இருக்க பவர் சப்ளையுமே வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா வாங்கக்கூடாது. ABC இந்த மூணு ரேங்கில் இருக்க பவர் சப்ளையுமே நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அதுக்கு கீழே இருக்க பவர் சப்ளை வாங்குறது கண்டிப்பாக ரெக்கமெண்டடே கிடையாது. ஸோ இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். A டயருக்கு
நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 7900 XT இல்லைனா 4070 Ti 6950 XT இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏர்டெல்லில் இருக்க பவர் சப்ளை தான் யூஸ் பண்ணணும். அதுதான் உங்களுக்குமே நல்ல லைஃப் கொடுக்கும், நல்ல சேஃப்டியும் கொடுக்கும். அதே மாதிரி தான் பிசிக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே போய் டிஇஎஃப்ல எல்லாம் பவர் சப்ளை வாங்குறது ரெக்கமெண்டடு கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் தேவையானதாக ரைட் பண்ணி பாருங்கள். பட் நான் உங்களுக்கு சிம்பிளாக புரியுறதுக்காக இங்கே இந்த ஃபஸ்ட்டு பேஜை இதோட முடிச்சிடுறேன். ஸோ இதை க்ரியேட் பண்ணவங்களோட நேம் எல்லாம் இருக்குது, கிரெடிட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போகும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட் பேஜில் நான் சொல்லி தந்தது என்னன்னா ஏபிசி இந்த 3 டயர்லையுமே இருந்தால் நம்ம தாராளமாக வாங்கலாம். ஆனால் டிஇஎஃப் அதில் இருந்துலாம் வாங்கக்கூடாது. ஸோ அப்புறமா இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே இதுலையே மெயின் லிஸ்ட் அப்புறமா ஃபுல் லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதில் நீங்கள் மெயின் லிஸ்ட்டையுமே செக் பண்ணுங்கள், ஃபுல் லிஸ்ட்டையுமே செக் பண்ணுங்கள் உங்களோட பவர் சப்ளை வருதான்னு. இந்த எபவுட் பேஜ் தான் ஹோம் பேஜ். இப்போ நான் இங்கே மெயின் லிஸ்ட்டில் போகிறேன். மெயின் லிஸ்ட்டில் போனேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பிராண்டு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் பிராண்டோட நேம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏடேட்டாவோட எஸ்பிஜி, ஏரோகூல் இந்த மாதிரி இந்த ஆன்டெக் இது பிராண்ட் நேம்ஸ். ஸோ அதுக்கப்புறமா செகண்ட் காலம் என்ன சீரியஸ், அதாவது இந்த பிராண்டில் எக்ஸாம்பிளுக்கு ஏடேட்டா பிராண்டில் கோர் ரியாக்டர் சீரியஸ், அப்புறமா கோர் ஸ்விஃப்ட் சீரியஸ், அதாவது ஒவ்வொரு பவர் சப்ளையோட மாடல் நேம்ஸ். இந்த பிராண்டில் இந்த மாடல் நேம்ஸ். அதுக்கப்புறமா வால்டேஜ், அந்த மாடலில் எந்தெந்த வால்டேஜ் பவர் சப்ளை இருக்குது, எது வாங்கலாம் எது வாங்கக்கூடாதுங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா டயர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி இந்த மாதிரி ரேங்க், ஏ ரேங்கா பி ரேங்கா சி ரேங்கான்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர், அந்த பவர் சப்ளை எந்த இயரில் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ இந்த இயர் எதுக்காக முக்கியம்னா, ஒரு வேளை அவங்க 2020 இப்போ ஒரு பவர் சப்ளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அந்த பவர் சப்ளை மோசமாக இருக்குது. ஸோ அதே பவர் சப்ளை அதே நேமில் மேபி V2ன்னு நேம் போடுவாங்க. சில பேர் நேமே போடாமல் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 2022 அதே பவர் சப்ளையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் ரேட்டிங் டிஃப்ரெண்ட் ஆகும். அதுக்காக இந்த இஎம்ஐ கொடுத்துருக்காங்க. இந்த சைஸ் பற்றி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், ATX சைஸ், SFS சைஸ். நாம் எல்லாருமே ATX தான் யூஸ் பண்ணுவோம் நார்மல் பில்டுக்கு. ரொம்ப மினி சைஸில் நம்ம பிசி பில்ட் பண்ணுறோன்னா மட்டும்தான் நாம் SFS யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ATX வெர்ஷன், இதுவுமே நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இப்போ நியூலாக இருக்க பவர் சப்ளைஸ் எல்லாமே ATX 3 அப்புறமா 3.1. ஸோ அதுக்கப்புறமா இங்கே இருக்க இந்த மாடுலரிட்டி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் இப்போதைக்கு விட்டுருவோம். அதுக்கப்புறமா இங்கே எண்டில் வந்தீங்கன்னா நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பவர் சப்ளையில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன் அதை இந்த ரேங்கிங்கில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒரு வாட்டி கூட நான் இப்போ பேசினதை ஸ்லோவாக கொஞ்சம் கேட்டுப்பாங்க, கண்டிப்பாக புரியும். ஸோ இதுக்கு உள்ள நீங்கள் யூஸ் பண்ணுற பவர் சப்ளை இல்லைனா நீங்கள் வாங்க போகிற பவர் சப்ளை எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய லிஸ்ட். ஸோ இதுக்கு நீங்கள் ஈஸியாக எடிட்டில் போனீங்கன்னா இங்கே ஃபைண்டுன்னு இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாக்ஸ் வரும். இல்லைனா நீங்கள் சிம்பிளாக Ctrl+F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே லெஃப்ட் சைட் டாப்பில் இங்கே பாக்ஸ் வரும் பாருங்கள், இதுக்குள்ளே டைப் பண்ணலாம். இப்போ மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுற பவர் சப்ளை என்னன்னா டீப் கூல் இல்லைனா கூலர் மாஸ்டர். இதுதான் பட்ஜெட் பிசி பில்ட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு அதில் டீப் கூல் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். டீப் கூல்னு சர்ச் பண்ணால் இங்கே ஒரு ரிசல்ட் இருக்குது. இங்கே கீழே பக்கத்துலேயே வந்துடும் பாருங்கள், இங்கே ஹைலைட் பண்ணி காட்டுறது பாருங்கள் க்ரீன் கலரில். இதுக்குள்ளேயே டீப் கூலோட எல்லா பவர் சப்ளையோட மாடல் நேம்ஸுமே இருக்குது. அதாவது அவங்க டெஸ்ட் பண்ண எல்லா மாடல் நேமும் இருக்குது. நம்ம இந்தியாவில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது PF, PK, PL. நான் இப்போ ரீசெண்டாக பிசி பில்ட் பண்ணதில் PL யூஸ் பண்ணியிருந்தேன். PM, PN, PNM, PNQ இது கூட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டீப் கூலில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிகமாக யூஸ் பண்ணுறது PKD. இங்கே பார்த்தீங்கன்னா PKD இதாக இருக்குது பாருங்கள், டீப் கூல் பிராண்ட் PKD பவர் சப்ளை. இதில் PKDயில் 450 வாட் 800 வாட். இதுக்கு அவங்க கொடுத்துருக்க ரேங்க் பார்த்தீங்கன்னா C. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் A வாங்கலாம், B வாங்கலாம், C வாங்கலாம். அதுக்கு கீழே போனால் வாங்கக்கூடாது. ஸோ இங்கே C கொடுத்துருக்கனால நீங்கள் ஒரு மிட்ரேஞ்ச் பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா இந்த PKDயை தாராளமாக வாங்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுக்கு அவங்க ஒரு நோட்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்னல்ஸ் அப்பியர் டு பி வேரியபிள் பேஸ்ட் ஆன் ரீஜன் அண்ட் பேட்ச். அதாவது கண்ட்ரியை பொறுத்து அதுக்கு உள்ளே இருக்க பொருளுமே மாறுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க, பேட்சை பொறுத்துமே. ஸோ அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ சீட்டரில் இருக்கனால நம்ம இதை மிட்ரேஞ்ச் பிசி பில்டுக்கு தாராளமாக வாங்கலாம். ஸோ அதுக்கப்புறமா PF, இதுவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். இந்த PFஸில் இங்கே பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா நிறைய மாடல் நேம் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். PF சீரியஸில் இங்கே பார்த்தீங்கன்னா 350 வாட் 650 வாட் 700 750 வாட் இது எல்லாமே டயரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ABC மட்டும்தான் வாங்கலாம், வாங்கக்கூடாது. ஸோ இங்கே க்கு என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னா
இங்கே எழுதியிருக்காங்க டஸ் நாட் கிளைம் நெசசரி ப்ரொடக்ஷன் அன்னோன் காம்போனன்ட்ஸ் சச்சஸ் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதில் கொடுத்துருக்க கெப்பாசிட்டர்ஸ் என்னன்னே தெரில. அப்புறமா டஸ் நாட் கிளைம் நெசசரி ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே சொன்ன மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்ஸுக்கு மட்டும்தான். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி கேஸில் 550 வாட் கூட இருக்குது, ஆனால் அது இங்கே கிடையாது. அவங்க 550 வாட்டை சொல்லலை, 650, 350, 700, 750. ஸோ இந்த 4 வாட்டையுமே நீங்கள் வாங்கக்கூடாது. ஸோ ஈல இருக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். பிகேடி இல்லைனா எம் கூட வாங்கலாம். எம்எல்லாம் கொஞ்சம் ஹை அண்ட் சீரியஸ். ஸோ இப்போ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இன்னும் சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்கு கண்ட்ரோல் லெஃப்ட் மறுபடியும் கொடுத்து இன்னும் க்ராஸ்ஹேர் இதுவுமே இந்தியாவில் அதிகமாக நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா க்ராஸ்ஹேர் வந்துட்டோம். க்ராஸ்ஹேரில் இந்தியாவில் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆர்எம்எக்ஸ். இந்த ஆர்எம்எக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே A++ன்னா இதுக்குள்ளே நல்ல பெட்டரான ஒரு பர்சப்ட்னு சொல்லலாம். ஸோ க்ராஸ்ஹேரில் இங்கே இருக்குது பாருங்கள். க்ராஸ்ஹேரில் விஎஸ்ங்கிற மாடலில் அதுலேயுமே இங்கே பார்த்தீங்கன்னா கிரே லேபல், பிளாக் லேபல் அப்படின்னா பவர் சப்ளையில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்கல்ல, அந்த விஎஸ்லேயுமே கிரே லேபல் போட்டிருக்கிறதுக்கு தனி ரேட்டிங் இருக்குது பாருங்கள். அது வாங்கவே கூடாது. அப்புறமா பிளாக் லேபல் அது D, அதுவுமே வாங்கக்கூடாது தான். பட் நான் சொல்கிறேன்னா அந்த கிரே லேபிள் போட்டிருக்கிறது ரொம்ப மோசம். ஈல இருக்குது. பிளாக் லேபிள் அந்த கிரே லேபிளோட கொஞ்சம் பெட்டர், ஆனாலுமே அது ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா டியில் வருது. நான் ABC 3 மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுக்கு மேலே வாங்குறது ரெக்கமெண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப பெரிய பிராண்டுன்னு சொல்லி பயங்கரமான பிராண்டுன்னு சொல்லி வாங்கினாலுமே இந்த மாதிரி மோசமான பவர் சப்ளைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள் க்ராஸ்ஹேர்லையுமே இருக்குது. அப்புறமா இன்னும் CXM இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஓல்டு, 2013 மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பவர் சப்ளை வாங்கும்போது இந்த லிஸ்ட்டை பாருங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா மெயின் லிஸ்ட், அப்புறமா ஃபுல் லிஸ்ட் ரெண்டையுமே செக் பண்ணுங்கள். அதில் செக் பண்ணி எந்த டயரில் இருக்குங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க. நான் இன்னும் ஒரு பிராண்டை பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்ட்ரோல் F ப்ரெஸ் பண்ணி ஏடைட்டா பார்ப்போம். ஏடைட்டா கொஞ்சம் நல்ல பவர் சப்ளை தான் ஆக்சுவலாக. இங்கே ஏடைட்டா SPG கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிராண்ட் நேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கோர் ரியாக்டர் AA+ இதெல்லாமே தாராளமாக நீங்கள் எந்த பவர் சப்ளை எந்த பில்டில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். AA+ எல்லாமே. அப்புறமா கோர் ஷிஃப்ட் இதில் பார்த்தீங்கன்னாலுமே 750, 850, 650, 750 வாட்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கெல்லாமே B, C+, B மைனஸ் இதெல்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா பவர் சப்ளையுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அதே ஏடேட்டாவில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டிங் இருக்குது பாருங்கள். ப்ராப்னு ஒரு சீரியஸ் இருக்குது. இது இந்தியாவில் இல்லைன்னு நினைக்கிறேன், யாருமே யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அதில் 600, 700 வாட் யூஸ் பண்ணிங்கன்னா ரேட்டிங் அது யூஸ் பண்ணவே கூடாது. கம்ப்ளீட்லி அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு பவர் சப்ளை. அதுக்கான ரீசன் எதுவும் இங்கே அவங்க கொடுக்கல. பட் அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அது வாங்குறது ரெக்கமெண்ட் கிடையாது. இந்த ஏடேட்டா பிராண்ட்லேயே எல்லாமே நல்லா இருக்குது அவங்க டெஸ்ட் பண்ணது, இந்த ஒன்றா தவிர. ஸோ இதனால தான் நீங்கள் பெரிய நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லி வாங்கினாலுமே மேபி அந்த பிராண்டில் கூட ஏதாவது ஃபால்ட்டி இருக்கலாம், ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டயர் லிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆல்ரெடி பவர் சப்ளை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே, அதாவது உங்கள் பிசிபிள் பண்ணியிருந்தாலுமே ஒரு வாட்டி இந்த லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பவர் சப்ளை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம MSI கூட நம்ம ஆட்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. MSIயில் மேக் இந்த சீரியஸ் அதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் MSI மேக் அதில் F கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த A-BNL 230B அந்த மாடலில் 550 வாட் 650 வாட் அந்த பவர் சப்ளை 2025 மேனுஃபேக்சரிங் பண்ணுறது பாருங்கள். அதுவே மோசமாக இருக்குது. F ரேட்டிங் இதுக்குள்ளே மோசமான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க MSI மேகில். ஸோ அது MSIயாக இருந்தாலுமே பவர் சப்ளையை பார்த்து வாங்குங்க. ஸோ இது ஏன் வாங்கக்கூடாதுங்கிற ரீசனுமே இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறமா அதே மாதிரி தான் MSI மேகில் A-DN அதில் 500 வாட் 600 வாட் அதுக்குமே ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங்குமே கண்டிப்பாக ரெக்கமெண்ட் கிடையாது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ABC அதை தவிர எதுவுமே வாங்கக்கூடாது. ஸோ அதுவுமே மோசமான பவர் சப்ளை தான். அதுக்கான ரீசனுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பவர் சப்ளை வச்சுருந்தாலுமே நான் பெரிய பிராண்ட் தான் வச்சுருக்கேன், நல்ல பிராண்ட் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். வாங்குறதுக்கு முன்னாடியே இதை பார்க்குறது ரொம்ப பெட்டரான ஐடியா. அப்போ தான் உங்கள் காமன்ஸுக்குமே நல்லா லைஃப் கிடைக்கும், எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ ஆல்ரெடி இருந்தாலுமே ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்கள் பவர் சப்ளையோட ரேட்டிங் EFலாம் இருக்குன்னா
பவர் சப்ளையை மாற்ற முடிஞ்சால் மாற்றுங்க. இந்த டயர் ரைட்டிங் பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ தான். இன்னும் நிறைய இருக்குதுக்குள்ள நான் உங்களுக்கு புரியுறதுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இப்படி நீங்கள் வேறு யார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கணுங்கிறதே தேவையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாருமே இதை ரெஃபர் பண்ணுறதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் பவர் சப்ளை வாங்கும்போது கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்டேட் ஃப்ரீக்வெண்ட்டானா அவங்க அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நியூ மாடல்ஸ் எல்லாம் வரும்போது இதில் அப்டேட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதோட சேஞ்ச் லோகோ இங்கே லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ இதில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற வெர்ஷன் 1.6. ஸோ இதில் ஒரு பிராண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒர்க் ஸ்டார்ட் பண்ண டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்னுமே புது வெர்ஷன் வரலாம், அதில் இன்னும் நிறைய பவர் சப்ளைஸ் அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லிஸ்ட் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். பீசிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பீசிபிள் பண்ணியிருந்தாலுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு பவர் சப்ளை பற்றின ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இனிமேல் எந்த பவர் சப்ளை நீங்கள் வாங்கினாலுமே இந்த லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி வாங்குங்க. உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பவர் சப்ளை இருக்குன்னா கூட இந்த லிஸ்ட்டை ரெஃபர் பண்ணி பாருங்க. மேபி உங்கள் பவர் சப்ளை கூட டேஞ்சரில் இருக்கலாம். அது உங்கள் CPU, GP, மதர்போர்டு கமெண்ட்ஸோட லைஃப் எல்லாமே உங்களுக்கு தெரியாமலே கம்மி பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு அது நல்ல ஐடியா கிடைச்சிக்கணும்னு நம்புகிறேன். ஸோ மேபி நான் முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்ல மறந்துருக்கலாம், இல்லை நான் விட்டுருக்கலாம். ஸோ அப்படி கூட இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு.